ஸ்ரீ தேவி பாகவதம் 315 பகுதி. பிராமணர்களின் பொறாமையும் கௌதம முனிவரின் சாபமும். மன்னா, காயத்ரி ஜபத்தின் மகிமையை கௌதம முனிவரின் கதை மூலம் தமக்கு கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் 12 ஆண்டுகள் மழை பெய்யாமல் கொடிய பஞ்சம் நிலவியது. அப்போது உணவில்லாமையால் உண்ணக்கூடாதவையெல்லாம் மக்கள் உட்கொண்டனர். அவர்கள் மனிதர்களை கூட கொன்று உண்டனர். அதனால் பிராமணர்கள் எல்லோரும் ஒன்று கூடி கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அங்கு வந்தவர்களை மகிழ்வுடன் வரவேற்று கௌதம முனிவர் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வணங்குமாறு கூறினார். பின் அவர்களுடன் சேர்ந்து வணங்கினார். அதனால் மகிழ்ந்த காயத்ரி தேவி கௌதமரின் முன் தோன்றி யாவரையும் காக்கவல்ல ஒரு போஜனை பாத்திரத்தை கொடுத்து, கௌதமா, உனக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் இந்த பாத்திரம் கொடுக்கும் என்று கூறி அருளி மறைந்தாள். அதனால் விரும்பியவன எல்லாம் மலை போல் குவிந்தன. அவற்றை உட்கொண்டு மகிழ்ந்தோர் பின் யக்ஞம் செய்ய தொடங்கினர். அப்போது நாரத முனிவர் வீணையை மீட்டி காயத்ரி தேவியின் புகழை பாடியபடி அங்கு வந்தார். அவரை கௌதம முனிவரும் ஏனையோரும் வணங்கி வரவேற்றனர். நாரத முனிவர் கௌதம முனிவரை புகழ்ந்தார். தேவேந்திரன் தேவ சபையில் உம்மை புகழ்ந்து பேசியதை கேட்டு தங்களை தரிசித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக வந்தேன். முனிவர்களில் சிறந்தவர் தாங்கள், தலையானவரும் தாங்கள்தான். உங்களது பெருமைகளை கூற முடியாது என்று கூறிவிட்டு காயத்ரி தேவியை முறைப்படி துதித்துவிட்டு தேவலோகம் சென்றார். அதை கேட்ட முனிவர்களும் பிராமணர்களும் பொறாமையும் எரிச்சலும் கொண்டு அகங்காரத்தால் ஆத்திரப்பட்டனர். கௌதம முனிவரின் புகழை அழிக்க விரும்பி ஒரு மாய பசுவை கௌதம முனிவர் ஹோமம் செய்யும் போது அதற்குள் ஓட்டினர். கௌதம முனிவர் அதனை தனது தவ வலிமையால் தடுத்து விட்டார். அதனால் அப்பசு இறந்துவிட்டது. அந்த பசு இறந்ததை கண்ட பிராமணர்கள் கௌதம முனிவரின் மீது பழியை சுமத்திய போது கௌதம முனிவர் தனது ஞான திருஷ்டியால் யாவற்றையும் அறிந்து கொண்டார். அதனால் பெருங்கோபம் கொண்டு, நீங்கள் காயத்ரியை இக்கணமே மறக்க கடவீர்கள். உங்களது சித்திகள் யாவும் அற்று போகும். எது செய்வதென்று புரியாது பெரும் பெரும் தீமைகளை செய்வீர்கள் என்று கூறி நீரை தெளித்து சபித்தார். அதனால் மிக்க பயங்கொண்ட அந்தணர்கள் கௌதம முனிவரின் பாதங்களை பிடித்து தமது பிழைகளை மன்னிக்குமாறு வேண்டினர். கொடுத்த சாபத்தை மீள பெற இயலாது. அதனால் காயத்ரி தேவியை வணங்குங்கள். நீங்கள் அனைவரும் கிருஷ்ணாவதாரம் வரையில் கும்பீபாக நரகத்தில் இடப்படுவீர்கள். கலியுகத்தில் உங்களுக்கு பிறவி உண்டாகும் என்றார். அதன்படி ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் முடிந்து கலியுகம் பிறந்த போது நரகத்திலிருந்து விடுபட்டு பூமியில் அந்த அந்தணர்கள் பிறந்தனர். பிறந்து தீயவர்களாகவும் பாவிகளாகவும் தேவியை மறந்து அலைந்து திரிந்தனர். சிலர் கபாலிகளாகவும் வேறு சிலர் பௌத்தர்களாகவும் சமணர்களாகவும் பிறந்து பெருந்துன்பப்பட்டனர். அதனால் தேவியை ஒருபோதும் மறக்கலாகாது, உதவி செய்தோர்களை பகைக்கலாகாது என்பதை உணர்ந்து கொள்வாய். இனி நான் எனக்கு ஜெகதீஸ்வரியின் மேலான ஸ்தானமான மணித்வீபத்தை பற்றி கூறுகிறேன் என்றார் வியாசமாமுனிவர். 315 பகுதி நிறைவடைந்தது.